வணக்கம். புதுசா எதையாவது கத்துக்கணும்னு ஆசைப்பட்டு ஆனா எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுனே தெரியாம என்னைக்காவது திணறி இருக்கீங்களா? இன்னைக்கு நாம எந்த ஒரு விஷயத்தையும் எப்படி வேகமா கத்துக்கிறதுன்னு பார்க்க போறோம். உங்க கத்துக்கிற திறனை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற சில சூப்பரான டெக்னிக்ஸ் பத்தி பார்க்கலாமா? சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். நம்மள சுத்தி பாத்தீங்கன்னா உலகம் ஒரே ராக்கெட் வேகத்துல மாறிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளும் புது டெக்னாலஜி, புது புது சேலஞ்சஸ். இந்த ஓட்டப்பந்தயத்துல அடடா நாம மட்டும் பின்தங்கிட்டோமோ அப்படின்னு உங்களுக்கு எனக்காவது தோணிருக்கா? அப்படி ஒரு ஃபீலிங் வந்திருந்தா கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் தனியா இல்ல. மொத்தம் 5 ஸ்டெப் தான். ஆனா இந்த 5 ஸ்டெப்பும் நீங்க கத்துக்கிற விதத்தையே மொத்தமா மாத்திடும் பாருங்க. முதல்ல நம்ம மூளையோட சில சீக்ரெட் ரூல்ஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு கிளியரான ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஒரு ப்ரோ மாதிரி எப்படி பிராக்டிஸ் பண்றதுன்னு பாப்போம். சும்மா மனப்பாடம் பண்ணாம உண்மையிலேயே எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரிஞ்சுக்குவோம். ஃபைனலா உங்கள கூட்டத்துல தன்னிச்சு காட்ட போற ஒரு சூப்பர் பவர் டெக்னிக் பத்தியும் பேச போறோம். இப்போ வேகமா ஓடணும்னா முதல்ல அந்த பாதையில என்னென்ன தடைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதே லாஜிக் தான் இங்கேயும். நாம வேகமா கத்துக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூளைக்கு இயற்கையாவே இருக்கிற சில லிமிட்டேஷன்ஸ் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம சந்திக்க போற முதல் பெரிய சேலஞ்ச் அது நம்மளோட ஷார்ட் டேர்ம் மெமரி தான். நாம எல்லோரும் நம்மள ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அதோட கெப்பாசிட்டி நாம நினைக்கிறத விட ரொம்ப ரொம்ப கம்மி. எவ்ளோ நினைக்கிறீங்க? கெஸ் பண்ணுங்க. வெறும் 4. ஆமாங்க, வெறும் 4 விஷயத்தை தான் நம்ம மூளையால ஒரே நேரத்துல ஹேண்டில் பண்ண முடியும். இது உங்க தப்பெல்லாம் இல்ல, இது ஹியூமன் பிரெயினோட டிசைனே அப்படிதான். அப்போ இந்த லிமிட்டை எப்படி தாண்டி போறது? அதுக்கு வழி இருக்கா? கண்டிப்பா வழி இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான ஹேக் இருக்கு. அதுக்கு பேர் தான் சங்கிங். அதாவது குட்டி குட்டி தகவல் துண்டுகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு பெரிய மீனிங்ஃபுல் குரூப்பா மாத்துறது. இப்படி செஞ்சா நம்ம மூளையோட ரூல்ஸே நம்ம பிரேக் பண்ண முடியும். உண்மைய சொன்னா இத நம்ம எல்லாருமே நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். யோசிச்சு பாருங்க, ஒரு 10 டிஜிட் ஃபோன் நம்பரை நாம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம்? 3 3 4ன்னு பிரிச்சுதானே? அதுதான் சங்கிங். அதே மாதிரி தான் கிரெடிட் கார்டு நம்பர். ஏன் வெளியே கிளம்பும்போது ஃபோன், கீ, பர்ஸ் அப்படின்னு ஒரு செட்டா ஞாபகம் வச்சுக்கிறோமே, அது கூட சங்கிங் தான். ஓகே, இப்ப நம்ம மூளையோட லிமிட்டை எப்படி ஹேக் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா சும்மா கண்ணை மூடிட்டு போகாம நாம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு தெளிவான மேப், ஒரு ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணணும். ஒரு பெரிய மலைய பார்த்ததும் மலைச்சு நின்ன ஏற முடியாது. ஆனா அது சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கிட்டா உச்சிக்கு போயிடலாம். அதே மாதிரி தான் நீங்க கத்துக்க நினைக்கிற எந்த ஒரு பெரிய ஸ்கில்லையும் குட்டி குட்டி பாகங்களா உடைக்கணும். இங்கதான் 80-20 ரூல் ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும். அதாவது 80% ரிசல்ட்டை தரக்கூடிய அந்த முக்கியமான 20% சப்ஸ்கில்ஸ் எதுன்னு கண்டுபிடிச்சு அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ஒர்க். அடுத்து நாம நோட்ஸ் எடுக்கிற ஸ்டைல்லையும் கொஞ்சம் மாத்தணும். வழக்கமா நாம வரி வரியா எழுதுற நோட்ஸ் ரொம்ப போர் அடிக்கிற ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி. அது ஒரு ஐடியாவுக்கும் இன்னொரு ஐடியாவுக்கும் இருக்கிற கனெக்ஷனை காட்டாது. ஆனா மைண்ட் மேப் அப்படி இல்ல. அது ஒரு மரம் மாதிரி. நடுவுல இருக்கிற மெயின் ஐடியால இருந்து நம்ம எண்ணங்கள் கிளைகளா பிரிஞ்சு போகும். எல்லா கனெக்ஷன்ஸையும் ஒரே பார்வையில பார்க்கலாம். நம்ம மூளையும் இப்படிதான் யோசிக்கும். ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன மாதிரி கிரியேட்டிவிட்டினா புதுசா எதையும் கண்டுபிடிக்கிறது இல்ல, இருக்கிற விஷயங்களை கனெக்ட் பண்றது தான். மைண்ட் மேப்ஸ் கரெக்டா இந்த வேலையை தான் செய்யுது. அது ஏற்கனவே இருக்கிற புள்ளிகளை இணைச்சு ஒரு ஃப்ரெஷ்ஷான முழுமையான படத்தை நமக்கு காட்டுது. சரி, கையில மேப் மட்டும் இருந்தா போதுமா? வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டாமா? லேர்னிங்கோட இதயமே பிராக்டிஸ் தான். ஆனா இங்க ஒரு முக்கியமான ரகசியம் இருக்கு. எல்லா பிராக்டிஸும் ஒண்ணு இல்ல. லேர்னிங்ல ஒரு கோல்டன் ரூல் இருக்கு. அதுதான் டெலிபரேட் பிராக்டிஸ். அதாவது வேணும்னே கஷ்டப்பட்டு பண்ற பயிற்சி. இத சும்மா மெஷின் மாதிரி திரும்ப திரும்ப பண்றதில்ல. சொல்லப்போனா இது கொஞ்சம் கஷ்டமா, அன்கம்ஃபர்டபிளா தான் இருக்கும். ஏன்னா இது உங்க வீக்னஸ் எதுவோ அதை குறி வச்சு தாக்கி அதை உங்க பலமா மாத்த முயற்சி பண்ணும். இந்த டெலிபரேட் பிராக்டிஸ்க்கு 4 முக்கியமான பில்லர்ஸ் இருக்கு. 1, ரொம்ப தெளிவான ஒரு கோல் இருக்கணும். நான் இன்னைக்கு இதுல தான் இம்ப்ரூவ் ஆக போறேன்னு கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும். 2, உடனடி ஃபீட்பேக். நீங்க பண்றது சரியா தப்பான்னு உடனே தெரியணும். அப்பதான் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும். 3, ரிப்பீட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கணும். தப்ப சரி பண்ணி திரும்பவும் முயற்சி பண்ணணும். 4வது, முடிஞ்சா ஒரு எக்ஸ்பர்ட்டோட கைடன்ஸ், ஒரு நல்ல கோச் இருந்தா உங்க ஜர்னி பல மடங்கு வேகமாகும். ஒரு கிளிக்கு பேசச் சொல்லிக் கொடுத்தா அது வார்த்தைகளை திரும்பச் சொல்லும். ஆனா அதுக்கு அர்த்தம் புரியுமா? புரியாது. அதே மாதிரிதான் ஒரு விஷயத்த மனப்பாடம் பண்றதுக்கும் அதை உண்மையாவே புரிஞ்சுக்கிறதுக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கு. இப்போ அந்த ஆழமான புரிதலை எப்படி அடையறதுன்னு தான் பார்க்க போறோம்.
இந்த கேள்வியை நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. எக்ஸாமுக்காக நம்ம எத்தனையோ விஷயங்கள மனப்பாடம் பண்ணியிருப்போம். ஆனா அதுல எத்தனை விஷயத்த நம்மால இன்னொருத்தருக்கு புரியுற மாதிரி விளக்க முடியும்? அதுதான் உங்க உண்மையான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு டெஸ்ட். சரி, உங்க புரிதல்ல எங்கெல்லாம் கேப் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு. நோபல் பரிசு வாங்கின பிசிசிஸ்ட் ரிச்சர்ட் ஃபைன்மேன் யூஸ் பண்ண மெத்தட் இது. இதுக்கு பேரு தி ஃபைன்மேன் டெக்னிக். இதுல 4 ஸ்டெப்ஸ் தான். ஃபர்ஸ்ட், நீங்க கத்துக்க நினைக்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துக்கோங்க. 2வது, அது ஒரு சின்ன பையனுக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள்ல வளக்குங்க. இப்படி நீங்க பண்ணும்போது சில இடங்கள்ல தடுமாறுவீங்க. அச்சச்சோ, இதை எப்படி சிம்பிளா சொல்றதுன்னு யோசிப்பீங்க. அதுதான் உங்க வீக் ஸ்பாட். இப்போ திரும்பவும் புக்ஸ் எடுத்து அந்த கேப்பை ஃபில் பண்ணி ஒரு நல்ல உதாரணத்தோட உங்க விளக்கத்தை முழுமையாக்குங்க. அவ்வளவுதான். இப்போ அந்த கான்செப்ட் உங்க மனசுல ஆழமா பதிஞ்சிரும். இதுவரைக்கும் நம்ம தனித்தனி டெக்னிக்ஸா பார்த்தோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்களை ஒரு யூனிக் பர்சனா மாத்த போற ஒரு மாஸ்டர் பிளான் பத்தி பார்க்கலாமா? பாருங்க, ஒரே ஒரு ஃபீல்டுல வேர்ல்ட் நம்பர் 1 ஆகுறதுங்கிறது கிட்டத்தட்ட இம்பாசிபிள். ஆனா அதுக்கு ஒரு சூப்பரான மாற்று வழி இருக்கு. அதுதான் ஸ்கில் ஸ்டாக்கிங், அதாவது திறன்களை அடுக்குவது. ஒரு 3-4 அல்லதல்ல ஸ்கில்ஸ்ல நீங்க டாப் 10%ல இருங்க. தனித்தனியா பார்த்தா நீங்க பெஸ்ட் கிடையாதுதான். ஆனா இந்த ஸ்கில்ஸோட காம்பினேஷன் இருக்கே, அது உங்களை உலகத்திலேயே ஒரு யூனிக்கான ஆளா மாத்திடும். ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லவா? டில்பர்ட் கார்ட்டூன் வரைஞ்ச ஸ்காட் ஆடம்ஸ். அவர் என்ன உலகத்திலேயே பெஸ்ட் கார்ட்டூனிஸ்டா? இல்ல. பெஸ்ட் காமெடியனா? அதுவும் இல்ல. பெஸ்ட் பிசினஸ்மேனா? அதுவும் கிடையாது. ஆனா டிராயிங், ஹியூமர், பிசினஸ் நாலேஜ், இந்த 3லயுமே அவர் ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாரு. இந்த 3 ஓகேயான ஸ்கில்ஸோட காம்பினேஷன் தான் அவரை உலக பிரபலமா ஆக்குச்சு. இதுதாங்க ஸ்கில் ஸ்டாக்கிங்கோட பவர். பாருங்க, கத்துக்கிறதுங்கிறது ஒரு முடிவே இல்லாத பயணம். ஆனா சரியான கருவிகளோட பயணம் செஞ்சா அந்த பயணம் வேகமாவும் இருக்கும், ஜாலியாவும் இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அந்த மாதிரி கருவிகள் தான். அதை சரியா யூஸ் பண்ணுங்க. சரி, உங்க பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு கேள்வி. உங்களுடைய அந்த யூனிக்கான ஸ்கில் ஸ்டாக்ல நீங்க அடுக்க போற முதல் ஸ்கில் எது? யோசிங்க, உடனே செயல்பட ஆரம்பிங்க. நீங்கள் எந்த ஸ்கில் கற்றுக்க ரொம்பவும் ஆர்வமாக இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்கில்லை நீங்கள் எப்படி எளிதாக கற்றுக்கலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் அடுத்து கொண்டு வரேன். Until then, take care. Bye-bye.